நிகழ்வில் கலந்து கொள்ள இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்வின் துவக்கமாக துரியதவம், அதனைத் தொடர்ந்து மௌன நோன்பு நடைபெற உள்ளது. இறை வணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியிணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வை எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. நாடி சுத்தி இடது கை சென்முதிரையில் வைத்துக்கொண்டு வலது கை நாசிகா முத்திரையில் வலது பக்க நாசியை அடைத்து கொண்டு இடது பக்க நாசி வழியாக காற்றை உள்ளிழுத்து இடது பக்க நாசியை அடைத்து கொண்டு மெதுவாக வலது பக்க நாசி வழியாக மூச்சு காற்றை வெளியேற்றவும். மீண்டும் வலது பக்க நாசி வழியாக காற்றை இழுத்து இடது பக்க நாசி வழியாக மெதுவாக தண்டுவட சுத்தி மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி வழியாக ஆக்கினை, மூச்சை விட்டுக்கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம், மீண்டும் மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி வழியாக ஆக்கினை, மூச்சை விட்டுக்கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். இதே போல மேலும் சில சுற்றுகள் செய்வோம். தண்டுவட சுத்தி
நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம், துரிய தவம். தவப்பயிற்சி, அதாவது தீட்சை பெறாத அன்பர்கள் தங்கள் கைகளை கோர்த்து கண்களை மூடி தாங்கள் விட்டு வாங்கும் சுவாசத்தின் மீது கவனம் வைப்போம். பயிற்சி பெற்ற அன்பர்கள் அவரவர் நிலையில் தவம் இயற்றவும். துவக்கம் ஆக்கினை பூர்வ மத்தியில் நினைவு.
துரியம் உச்சந்தலையில் நினைவை செலுத்தி தவம் இயற்றுவோம். துரியம்.
தவத்தினை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துகள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே, அன்றாட கடமைகளிலே நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணையவழி வகுப்புகள், இணையவழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. இரு கைகளையும் அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மௌன நோன்பு. இன்றைய தலைப்பு மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள். மகரிஷி அவர்கள் மௌனம் எதற்காக கொடுத்தாங்கன்னா, தவமும் தற்சோதனையுமாக கொடுத்தாங்க. தவத்தில் மன அலைச்சூழல் குறைஞ்சு அப்போதான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வு வரும்போது தற்சோதனையில் நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம வடிகட்டி நம் வாழ்க்கையை படிக்கட்டுவதற்கு நமக்கு நமக்கு நுண்ணறிவு திறன் கூடும். அதற்காகத்தான் இந்த பயிற்சிகளை கொடுக்குறாங்க. இப்போ மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள் அப்படின்னும் போது, ஆசை அப்படின்னா என்ன? ஆசை அப்படிங்கிற எண்ணத்தை விருப்பம், அவா, பற்று, இச்சை, வேட்கை, காமம், காமியம், வேண்டுதல் அப்படின்னு பலவாறாக சொல்றாங்க. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஆசை பொதுவா மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை அப்படின்னு 3 அமைப்பாக பார்க்கும்போது துன்பங்கள் தோன்றுவதற்கு இந்த 3 ஆசைகள் தான் காரணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப மண்ணாசை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வாழறதுக்கு ஓரளவு நிலமும் வீடும் வேணும். அப்போ இந்த மண்ணின் மேல்தான் நாம் நின்றும் அமர்ந்தும் நடந்தும் படுத்தும் வாழ்க்கை நடத்துறோம். இப்போ பொன்னின் பிரதிநிதியாக விளங்கும் பலவிதமான பொருட்களை உபயோகித்தவாறு தான் நாம வாழ்றோம். அதாவது பணம், பொருள் அந்த மாதிரி. மனைவியாக இல்லாவிட்டாலும் தாயாக, சகோதரியாக, பெண் துணை இல்லாமல் நாம யாரும் வாழல. அப்போ இதுல மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள் என்ன அப்படின்னா, நம்ம வாழறதுக்கு என்னெல்லாம் தேவை, அதுக்கு உணவு, உடை, உறைவிடம். இதை தாண்டி நமக்கு பொருள் வளம் அப்படிங்கிறது தான் இப்போ மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு நம்மளுடைய லட்சியம் இருக்கணும். அப்போ அதுதான் முறையான ஆசை. அப்போ அந்த முறையான ஆசையை நிறைவேற்றிக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே மதிக்கப்பட வேண்டிய ஆசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்மில் எழுகின்ற ஆசைகள் நம்முடைய அறிவின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தாலும், நம் வாழ்வின் முன்னேற்றத்தை ஏற்படுத்துமானால், சமுதாயத்திற்கு நாம் சேர்ப்பதாக இருந்தாலும் நிறைவு செய்யலாம். அதை விடுத்து அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற இச்சையை விரித்து கொண்டே போகலாகாது. வேண்டதெல்லாம் என்ன? முறையான தேவைகள் நிறைவு பெற வேண்டும். இயற்கை துன்பங்கள் சமன் செய்யப்பட வேண்டும். நாளுக்கு நாள் அறிவில் மேம்பாடு வேண்டும். முறையான தேவையான ஆசையே ஆனாலும் அதை நிறைவு செய்யும் போதுமான அளவுக்கு நம்மளுடைய அறிவும் அதன் விளைவை அனுபவிக்கும் போது அதன் மீதான தீவிரமான பற்றினை வைக்காமல்
அதை ஒரு கடமையாகவே கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. தேவையான ஆசைதான் நன்மைதான் பயக்குது. அப்போ அதனுடைய விளைவை ஆராய்ந்து தனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன் மாதிரி நம்மளுடைய ஆசைகள்னால மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது நாம இங்க புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அதிகமான சிக்கல்களை அனுபவிக்கும் போதுதான் யோசிச்சு பார்த்தோம்னா சின்ன சின்ன ஆசைகள் தான் அதுக்கு காரணமாக என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த துன்பத்துக்கு காரணம் சின்ன சின்ன ஆசைகளாக இருக்கு. அப்போ நிம்மதி வேணும்னு தேடுகிறோமே தவிர ஆசைகளை கைவிட யாருமே நினைக்கிறது இல்லை. அப்ப ஆசைகளை துறந்து பார்த்தால் புரியும் நிம்மதி நம்மளுடைய வசமாகும். அப்ப அதிகப்படியான தேவையில்லாத ஆசைகளை அப்புறப்படுத்தி தேவையுள்ள ஆசைகள் முறையான ஆசைகள் மதிக்கப்பட வேண்டிய ஆசைகளாக மாற்றி நம்மளுடைய தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு இந்த அளவில் நம்மளுடைய ஆசைகள் கடமையாக முறையோடு ஆற்றி நம்மளுடைய ஆசைகளை முறைப்படுத்தி தனக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கக்கூடிய விளைவுகளை யோசித்து நம்ம ஆசையை சீரமைத்து வாழலாம். மகரிஷி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க, இச்சையை ஒழிக்க முடியாது, விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம், வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். வெறுப்பை ஒழிச்சிட்டாலே போதுங்கிறாங்க. விருப்பமே ஜீவனது இயக்கச் சான்று, வெறுப்பு அறிவின் குறைவிளக்கும் ஆடி. விருப்பத்தை ஒழித்துவிட்டால் வாழ்வு எது? விளைவறிந்து முறையோடு அளவாய் கொள்ளும். விருப்பமே வாழ்வை வளமாக்கும் செப்பி. விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பொழிப்பீர் அப்படின்னு பாடல் கொடுத்திருக்காங்க. இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சியை தொடருவோம். தான் ஈட்டிய பொருட்களை தான் வைத்திருக்கலாம். தான் வைத்திருக்கவும் தூய்க்கவும். தூய்க்கவும் அப்படின்னா அது என்ஜாய்மெண்ட். அது மனிதருக்கு உரிமை உண்டு. தனது தேவைகளையும் மறந்து பொருட்களை காக்கும் நிலை தனது தேவைக்கு மிகுதியாக இருக்கும்போது அவற்றை பிறர் பயன்படுத்தாமல் பாதுகாக்கும் ஒரு மனநிலை கடும் பற்று. இந்த பற்று அப்படிங்கிறத முறைப்படுத்தி அளவோட தேவையோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளை வாழ்க்கை நல்லபடியாக போகும். ஆசையை சீரமைப்போம். வாழ்க வளமுடன். மௌனம் தொடர்வோம்.
சங்கல்பம் ஈத்துவக்கும் இன்பம் அறிந்து வேண்டுவோருக்கு கொடுத்து நிறைவாக வாழ்வோம். பொருள் உடையோர்கள்தான் தங்கள் பொருளில் ஒரு சிறு பகுதியை ஒதுக்கி வாழ வழியற்றோர், துணையற்றோர் இவர்களும் வாழ வழிவகை செய்ய வேண்டும். சேர்த்து சேர்த்து வைக்காமல் கொடுத்து கொடுத்து உதவி செய்து ஈகை வளர்ப்போம், கடும்பற்று நீக்குவோம். வாழ்க வளமுடன். மௌனம் தொடர்வோம்.
மௌன நோன்பு நிறைவு செய்கிறோம். மேலும் மேலும் தனது இருப்பு போக வீடு, நிலம், கார், நகை, பணம் அப்படின்னு சேர்த்து சேர்த்து வைக்காமல், எனக்கு இது வேண்டும், இதை அடைந்தே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு கடும் பற்று, அதீதமான பற்று வைத்திருக்கிறோம் என்றால், இந்த ஆசையை சீரமைத்து முறையாக அனுபவித்து தேவைக்கு போக மீதியை பிறருக்கு உதவி செய்து வாழ்வோம் என்ற சங்கல்பத்தோடு நாளை மாலை வரை இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சியை தொடர்ந்து மௌன நோன்பில் சீரமைப்போம். மௌன நிகழ்வு சிறப்பாக நடைபெற பின்புலத்திலிருந்து அருட்தொண்டு ஆற்றி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று கூறுகிறோம். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை டிசம்பர் மாதம் முழுவதும் மௌனம் நோன்பு நடைபெற உள்ளது. அனைவரும் தொடர்ந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைத்து நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்துடன் இன்றைய மௌன நோன்பை நிறைவு செய்து கொள்கிறோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், 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 வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை அனைவரின் அனுமதியோடு நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.